video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தமிழ்நாடு சேனை கட்சியின் நிறுவன தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வரும் 24ஆம் தேதி பிப்ரவரி 24 அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள். இப்போ நம்ம இதை எப்படி பேசலாம்னா, இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆட்சியும் அம்மா நடந்து முடிஞ்ச அம்மாவின் ஆட்சியும் எப்படி இருந்தது, இதோட கம்பேரிசன் நம்ம பேசலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அம்மாவினுடைய ஆட்சி எப்பயுமே தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி என்பது இருண்ட கால ஆட்சியை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அம்மாவினுடைய ஆட்சியினுடைய செயல் திட்டங்கள், போர்க்குணங்கள் எல்லாம் அளப்பரியாதது. எப்படி ஈழத்தமிழர்களுக்கு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற நிலையில் பேசிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் 2009 யுத்தம் முடியாமல் தனி ஈழம் அமைந்திருக்கும் என்றதுதான் நிதர்சனமான உண்மை. தொடக்க காலத்தில் புலிகள் மீது எதிர்நிலையில் இருந்தாலும் கூட இறுதி காலத்தில் அம்மா அவர்கள் ஈழத் தமிழர்கள் மீது மிகுந்த அன்பும் கரிசனத்தையும் காட்டியவர்கள் புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்டவர்கள் தான். அது மட்டும் அல்லாது, சாதாரண ஏழை எளிய மக்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகம் என்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து மலிவு விலையில் அன்றாடம் பசி பட்டினியில் இருக்கிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வயிறார சுவையான உணவளித்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் மட்டும் அல்லாது, ஏழை எளிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிட அம்மா அவர்கள் மிதிவண்டி நெடுந்தூரம் நடந்து போகிற பேருந்தில் அல்லல் பட்டு போய் கொண்டிருக்கிற மாணவியர்களுக்கு மிதிவண்டி கொடுத்து அவருடைய கடுமையான உழைப்பை, அது நேரத்தை மிச்சப்படுத்தியவர் அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது, அம்மா அவர்கள்தான் ஏழை எளிய மாணவர்கள் கண்டிராத, விலை கொடுத்து வாங்க முடியாத மடிக்கணினியை தந்து, இந்த மக்களும் உலகம் உங்கள் கையில் என்கின்ற அடிப்படையில் மடிக்கணினி வழங்கி கல்வியினுடைய தரத்தை உயர்த்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல காவேரி நதிநீர் ஆணையம் மூலமாக மத்திய அரசு இதழில் வெளியிட வைத்து தமிழ்நாட்டினுக்கு உரிய பங்கை, காவேரி நீரில் கிடைக்க வேண்டிய உரிய பங்கை பெற்றுக் கொடுத்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி எண்ணற்ற செயல்களை செய்து அருமையான திட்டங்களை கொடுத்து ஒளிமயமான எதிர்காலத்தில் வைத்திருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் என்று சொன்னால், இந்த உருட்டு தீய சக்தி ஆட்சியான, வடுக ஆட்சியான இந்த திமுகவை விடுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அதுபோல இன்றைக்கு 2 பிரிவாக கூட்டணி அமைந்திருக்கு. பெரும்பான்மை தமிழ் சமூகங்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி, சிறுபான்மை மொழியினரை தலைமையில் கொண்ட ஒரு கூட்டணி. அப்படி என்றால் திரு வைகோ, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் ஒரு கூட்டணி. ஆனால் இந்த பக்கம் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி, திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள், திரு ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் புரட்சி தமிழர்
அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஏற்று தமிழ் சமூகங்களின் கூட்டணியை, தமிழ் தேசியத்தை கட்டமைப்புகிற ஒரு நிலையில் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். ஆதலால் சந்தேகமே இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவை, அம்மாவுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுகிற விதமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 2026 மகத்தான வெற்றியை பெற்று அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும். தமிழகத்துக்கு துரோகம் விளைவித்த திராவிட பொய் மாடல் ஆட்சி விரைவில் விரட்டியடிக்கப்படும். ஏனென்றால் ஒரே ஒரு துறையில் நான் மேற்கொள்ளாக சொல்கிறேன். திரு கே.என். நேரு அவருடைய துறையில் வடிகால் வழங்குகள், அந்த துறையில் கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் கிட்ட ஊழல் நடந்ததாக இங்கு அறிய முடிகிறது. அது மட்டும் அல்லாது அந்த வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வேலைவாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மாணவர்களிடமும் ஒரு 30 35 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் லஞ்சம் பெற்றிருக்கிறதாக தகவல் இருக்கிறது. திரு கே.என். நேரின் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீதிமன்றமே டிஜிபி அவர்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரு ஆளுநர் ரவி அவர்களிடம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்தெந்த துறைகளில் எத்தனை 1000 கோடிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஆக ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நம் தமிழ் இனத்திற்கு உண்டு. அதனால்தான் என்னவோ தமிழ் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தமிழ் சமூக தலைவர்கள், பெருங்குடி தமிழர்கள் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் தலைமை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ் இனத்தையும் தமிழ் மண்ணையும் காக்கிற விதமாக, இயற்கை வளங்களை பாதுகாக்கும் விதமாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கருத்தை தமிழர்கள் வலுப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த சூழல் எப்படி என்றால், திருமதி கனிமொழி அவர்கள் அதிமுக ஆட்சியில் மதுவினால் இளம் விதவிகள் பெருகி கொண்டு இருக்கிறது என்று பேசிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எங்கள் அண்ணன் படிப்படியாக இந்த மது ஆலைகள் வைத்திருக்கிற எங்கள் கட்சிக்காரர்கள் திமுககாரர்களை பேசி ஆலை மூடுவதற்கும் ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள் என்பது போல் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திருமதி கனிமொழி அவர்கள் பேசியிருந்தார். அதேபோல திருமதி கனிமொழி அவர்கள் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, அதுபோல பல்வேறு பொய்யான வாக்குறுதிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கட்டுகள் அத்தனையும் மூடப்படும் என்று பேசிய திருமதி கனிமொழி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தேடுகிற நிலையில் இருக்கு. கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில் 4000 கோடிக்கு மேல் பணம் ஒதுக்கியும் கூட இன்று தண்ணி தேங்குகிற நிலையில், சென்னை நகர மக்கள் அல்லல் படுகிற நிலையில், இன்றைக்கு சென்னை நகரே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிற நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல மதுரையில் கூட மேயர் அவர்கள் இதுபோல விஷயங்களில் தலையிட்டதற்காக மதுரை மேயர் கூட பதவியில் விலகி இருக்கிற நிலை கூட இருக்கு. மதுரையில் இன்றைக்கு தீர்த்தக்காடு, மதுரை கிழக்கு தீர்த்தக்காடு பகுதியில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்களுக்கு மேல் வசித்து கொண்டிருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு அடிப்படை வசதிகளான மின்சாரம் இல்லை, சாலை வசதிகள் இல்லை,
உண்மையான குடிநீர் இல்லை, தூய்மையான குடிநீர் இல்லை. அந்த மக்கள் அன்றாடம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையை தெரிந்து கொண்ட திரு உதயநிதி அவர்கள், திரு மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அந்த மக்களை வண்டியில் வைத்து ஒத்தக்கடை என்ற பகுதியில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த மக்களுக்கு பட்டா தருகிறேன் என்று சொல்லி, பட்டா தருகிறேன் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த பட்டியல் சமூக ஏழை எளிய மக்களை ஒரு சாதாரண காகிதத்தை கொடுத்து திரு துணை முதல்வர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு நாதியற்ற நிலையாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலையும் அம்மா இல்லையே என்கின்ற இயக்கமும் தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு. அந்த இயக்கத்தை போக்கும் விதமாக கடந்த ஆட்சியில் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி மருத்துவக் கல்வி படிப்பதற்கு 7.5 விழுக்காடு கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரைத்தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் நிச்சயமாக வருகின்ற 26 தேர்தல் முடிந்தால் ஆட்சி அமைக்கப் போவது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அஇஅதிமுக தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருந்த ஹிலாரி கிளின்டன் அவர்கள் நேரில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டியதை நாம் நினைவு கூற வேண்டும். அதேபோல ஏழை எளிய மக்களுக்காக கருணை உள்ளத்தின் அடிப்படையில் பணி செய்த சமூக சேவகி அம்மா மதர் தெரேசா பாராட்டிய ஒரு ஆட்சி இருக்குமானால் இந்த பெண் தலைமையிலான புரட்சி பெண்ணாக தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு நல்லெண்ணம் மிக்க அன்னையாக அனைவராலும், தமிழக மக்கள் அனைவராலும் அம்மா என்ற அன்போடு அழைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு இடைஞ்சல் செய்தார்களோ, சட்டமன்றத்தில் அவர்கள் தலைவரி கோலமாக ஆக்கினார்களோ, அவர்களை அம்மா உயிரோடு இருக்கிற வரை ஆட்சி கட்டில் பக்கமே, ஆட்சி சட்டமன்றத்துக்குள்ளே திரு கருணாநிதி அவர்களால் போக முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா. அதனால் மீண்டும் அம்மாவினுடைய ஆசியோடும் புரட்சி தலைவருடைய ஆசியோடும் தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையும் என்பதை எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். பல கேள்விகளுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் சிறப்பான காணொளி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.